வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கணினி குழுமம் சார்பாக இனிய வணக்கம். இந்த வீடியோ சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ மற்றும் காவல்துறை இரண்டாம் நிலை காவல்துறை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு வீடியோ. பாத்தீங்கன்னா கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ரெண்டாவது எவ்வளவு காலி பணியிடங்கள் வரும் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. கால்ஃபர் வந்துச்சுன்னா எப்போ வரும், அது எஸ்ஐ வருமா, அடுத்து தொடர்ந்து பிசி இரண்டாம் நிலை காவலர் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாமே 8ஆம் தேதி சரிங்களா 8/12 நடந்த முதலமைச்சருடைய ஒரு ஆலோசனை கூட்டம், அது உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு விடை அளிச்சிருக்கும் நினைக்கிறேன். அதை பத்தி தான் இந்த காணொலி பார்க்க போறோம். சரி, ஓகே, பாருங்க. நமக்கு இந்த நியூஸ் பேப்பர் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 8ஆம் தேதிக்கான நியூஸ் இது சரிங்களா. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வரும் நிதியாண்டுல, அதாவது 2024-25க்கான நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா. அந்த பட்ஜெட், அதான் பட்ஜெட் தேர்தல் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய போலீசாருக்கு பதவி உயர்வுக்கான காலத்தை குறைத்து அறிவித்தல் ஏற்பாடு. சம்பள செலவு எப்படி சமாளிப்பதா? ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இதுல நமக்கு தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, போலீசாருக்கான பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் பாருங்க, போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு. ஒரே ஆண்டில் 10,000 பேருக்கு வேலை எடுப்பு துறை ஆய்வு கூட்டத்துல முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா. ஒண்ணும் இல்ல, இப்ப எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் எடுத்துக்கிறோமே. கான்ஸ்டபிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா அவருக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, அப்படிதானே. அந்த ப்ரமோஷனுக்கான கால வரம்பை குறைக்கிறாங்க. ஒருவேளை 10 வருஷம் நீங்க வேலை பார்த்தினா தான் அடுத்து எஸ்ஐ ஆக்க முடியும் அப்படின்னு தான் அதை என்ன செய்றாங்கன்னா 8 வருஷமா ஆக்குறாங்க. அப்படின்ற பட்சத்துல என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய பேர் ப்ரமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் ப்ரமோஷன் போனா நமக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க ப்ரமோஷன் போகும் பொழுது இரண்டாம் நிலை காவலர் பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ப்ரமோஷன் போகும்போது அந்த காலி பணியிடம் காலி ஆகுது. அதே மாதிரி எஸ்ஐ இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அங்க போகும்போது என்ன செய்யுது, நமக்கு காலி ஆகுது. அதனால காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் மேட்ரு சரிங்களா. காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கிறது. பாருங்க, 10,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸுங்க சரிங்களா. இப்ப நமக்கு ஆல்ரெடி எஸ்ஐக்கான கால்ஃபர் 2-3 மாசங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இப்ப கொஞ்சம் சில பல இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைன்றனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஆனால் ஜனவரியில கண்டிப்பாக சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆணை கண்டிப்பா வந்துடும். அதை தொடர்ந்தேவும் பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் இரண்டாம் நிலை காவலருக்கான அறிவிப்பானையும் கூடிய விரைவில் ஜனவரியில தொடர்ந்தே வந்துடும். சார், அப்ப எஸ்ஐக்கு எவ்வளவு வேக்கன்ட் இருக்கும்? எஸ்ஐக்கு அதிகபட்சமாக 1000-1200 கூட இருக்கலாம். அப்ப பிசிக்கு எவ்வளவு சார் இருக்கும்? அதிகபட்சமாக 10,000 வேக்கன்ட், அதிகபட்சமாக 10,000 வேக்கன்ட் கூட இருக்கலாம். குறைந்தபட்சமாக அடிச்சு சொல்றேன், குறைந்தபட்சமாக 6,000-6,500 வேக்கன்ட் போலீஸ்க்கு இருக்கும். எஸ்ஐக்கு பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக 700-800 வேக்கன்ட் இருக்கும் குறைந்தபட்சமாக. அப்ப போலீஸுக்கு படிக்கிறவங்களும் சரி, எஸ்ஐக்கு படிக்கிறவங்களும் சரி, உண்மையிலே உங்களுக்கு இந்த 2025 பிறக்க போற 2025 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் சரிங்களா. அடுத்த ஒரு 10,000 வேக்கன்ட் நிரப்புறதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. அந்த செய்தியை தான் நம்ம இதுல பாக்குறோம் சரிங்களா. மேலும் வாசிக்கிறேன் பாருங்க. 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்குது. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எல்லா துறைகளிலும் 2026 சட்டசபை தேர்தலை ஒட்டி முக்கிய அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என்று ஆளும் தரப்பு திட்டமிட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2026 தேர்தல் வர்றதுனால நிறைய போஸ்டிங் போட போறதாக ஒரு ஆலோசனை வச்சிருக்காங்க. துறைவாரி கூட்டங்கள் சரிங்களா. இதற்காக கடந்த 2 வாரங்களாக துறை ரீதியான ஆய்வு கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்காரு. அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் துறை ரீதியான 2021 தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், நிலுவையில் உள்ள திட்டங்கள் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வரிசையில் முதல்வர் வசம் இருக்கும் போலீஸ் துறை முதலமைச்சர் துறையாக தான் இருக்குது. முதலமைச்சர் துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடந்திருக்குது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் திராஜ்குமார், டிஜிபி சங்கர் ஜிவால், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் இவங்க எல்லாமே பங்கெடுத்திருக்கிறாங்க.
சரிங்களா? சோ போலீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கான பதவி உயர்வு கால வரம்பு குறைக்கப்படுது. சோ அதனால ஒரே ஆண்டுல டிஎன்யூஎஸ்ஆர்பில 10,000 பேர் வந்து எடுக்க போறாங்க. 10,000க்கு மேலையும் கூட இருக்கலாம், 11,000 கூட வரலாம். சோ இந்த செய்தியை தான் நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கான காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்குது. சரிங்களா? காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்குது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா போலீஸ் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரு அரிய வாய்ப்பு இதுதான். சரிங்களா? இதோட தொடர்ச்சி வந்து 5ஆம் பக்கத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அதனுடைய தொடர்ச்சி தான். சரிங்களா? சோ முக்கியமான அறிவிப்பு இதை மட்டும் நம்ம பாத்துருவோமே. ஓகே, பாருங்க. இந்த ஆலோசனையில் வந்து முதல்வர் கூறியதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்தது. அது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டு இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ள ஏட்டு மற்றும் எஸ்ஐகளுக்கான பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பது குறித்து ஆலோசனை வந்து நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பதவி உயர்வு அதிகரித்தால் தமிழகம் முழுவதும் எவ்வளவு போலீஸ் பயன்பெறுவார், அதற்கான ஏற்படும் கூடுதல் சம்பள செலவு எவ்வளவு ஆகும் என்பது குறித்து விரைந்து அறிக்கை அளிக்க உள்துறை செயலருக்கு முதலமைச்சர் வந்து அறிவுறுத்திருக்கிறாரு. சோ மேலும் 3 ஆண்டுக்கு 3000 போலீசார் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பதிலாக அடுத்த ஆண்டு ஒரே நேரத்தில் 10,000 பேரை வந்து போலீஸ் துறைக்கு தேர்வு செய்வது தொடர்பாக அறிப்பை வெளியிடுவது உட்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. சோ ரொம்ப நமக்கு வந்து போலீஸ் தேர்வுக்கும் எஸ்ஐ தேர்வுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நியூஸ். சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 10,000 வேக்கன்ட் வந்து போலீஸ்ல வந்து நமக்கு வரப்போகுது. சோ அதனால வேலை 10,000 பேருக்கு வேலை என்கிறதுனால இளைஞருடைய நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா வந்து நமக்கு நிறைவேற்ற போறாங்க. சோ ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. சோ எல்லா பேருமேவும் படிக்க ஆரம்பிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆனா என்ன சார் ஆகும்? கட் ஆஃப் கம்மி ஆகும். சோ ஓரளவுக்கு மீடியமா படிக்கிறவங்க கூட நமக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? சோ நல்லா படிங்க. வரக்கூடிய சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் 2ஆம் நிலை காவலர் தேர்வுல கண்டிப்பா வந்து வின் பண்ணலாம். சோ அது மட்டும் இல்லாம போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. சோ கண்டிப்பா நல்லா படிச்சீங்க அப்படின்னா 100% உழைப்ப போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமிலையுமே பாத்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தேர்வு 2க்குமேவும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஜ்கள் வந்து அவைலபிளா இருக்குது. சோ தேவையான மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 6ஆவதுல இருந்து பிசிக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா 6ஆவதுல இருந்து 10ஆம் வகுப்பு புக்கு, ஒருவேளை எஸ்ஐக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா +1 +2 புக்கு சேர்த்து வந்து படிச்சுக்கங்க. சோ வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சோ எல்லாருமே படிங்க. கண்டிப்பா எல்லாருமே வின் பண்ணலாம். சரிங்களா? சோ மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.